அற்புதமான நாளிலும் நாம் தெய்வ சமூகத்தில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை பரிசுத்த கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். சற்று நேரம் நாம் தியானத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நேற்று நாம் பேசி முடித்த பகுதிகள் இன்று இரவு தொடர்கிறேன். பரிசுத்த ஆண்டவர் நம்மோடு கூட சில பொதுப்படையான குடும்பங்களுக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் இந்த பகல் பொழுதில் பேச ஆசைப்படுகிறார். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். குடும்ப முகாம் என்று வைத்துவிட்டு லைவ்லையும் போகுது, தேசமெல்லாம் ஒலிபெருக்கி வச்சிருக்காங்க. அதனால் எனக்கு பொதுப்படையாக பேசவும் முடியாது. ஏற்கனவே தோத்துறோம், அது அப்படித்தான். ஆகவே முடிந்த மட்டும் ஆமென் சுருக்கமாய் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் குடும்பங்களோடு பேச ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பொதுவாக குடும்ப முகாம்கள் போன்றவை நடத்தும் பொழுது நான் லைவ் கொடுப்பதில்லை. காரணம், நம்முடைய படுக்கை அறைகளில் ஜன்னலை மூடி வைக்கிறோம் இல்லையா? வீடுகளில் ஜன்னல் கதவுகளை மூடி வைக்கிறோம். வீட்டை குறித்த காரியங்களை பேசும் பொழுது மூடப்பட வேண்டியவைகள் என்ன செய்யணும்? மூடப்படணும். இப்பொழுது கதவு ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. இது ஆரோக்கியமான போதனை முறை அல்ல. இது ஆரோக்கியமான போதனை முறை அல்ல. ஆகவே உங்களோடு ஒரு எல்கை கடந்து பேச என்னால் முடியாது. வருந்துகிறேன். கிருபை உண்டாவதாக. புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த பகல் பொழுதில் நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் நடுவில் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை எங்களுக்கு தந்தி உம்முடைய பிள்ளையை நீர் வல்லமையாக பயன்படுத்தினே. நாங்கள் எல்லாரும் ஆராதித்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருந்தபடியினால் நன்றி. குறிப்பாக இன்றைக்கு நேரலையில் அநேகர் இந்த செய்தியை கேட்கிறார்கள். ஒலிபெருக்கியின் மூலமாய் அநேகர் இந்த செய்தியை கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை ஒன்று கூட உருவாக்குகிற ஒரு நல்ல செய்தியை எங்களை சிந்திக்க பண்ணுகிற, எங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஆழமான புரிந்து கொள்ள லகுவான வார்த்தைகளோடு சொல்ல அப்பா உதவி செய்யும். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 1 முதலான வசனங்களில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். இப்போ நீங்கள் யாரும் அந்த வசனத்துக்குள்ளே மூழ்க வேண்டாம். என்ன ஒரு கணம் பார்க்க கேட்கிறேன். கவனிங்க. குடும்பம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆண்டவர் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருப்பானே ஆனால் அவன் சபையை நடத்த இயலாது. சபை என்பது ஒரு குடும்பத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், தோத்திரம். சபை என்பது குடும்பத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. சபை போதகர் என்பது குடும்ப தலைவருக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் சபைக்கும் குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவு உண்டென்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. வீடு என்ற பதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தெய்வத்தால் கட்டப்படுகிற அநேகவற்றில் ஒன்று வீடும் கூட. தெய்வம் வீட்டை கட்டுவதற்கு கவனம் செலுத்துவார் என்று சொன்னால், தெய்வம் குடும்பத்தின் மேலும் குடும்ப ஜீவிதங்களின் மேலும் அக்கறை உள்ளவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் திருமணத்தில் ஆரம்பிக்கிறது அல்லது இணைப்பில் ஆரம்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ஊழியம்
இணைப்பில் ஆரம்பிக்கிறது, திருமணத்தில் ஆரம்பிக்கிறது. அப்போ குடும்ப உறவுகள் என்பதும் குடும்ப ஜீவிதம் என்பதும் மனிதனால் உண்டானதல்ல. அது முழுக்க முழுக்க தேவனால் மட்டும் உண்டானது. தேவனால் மட்டும் உண்டானது. நீங்க நல்லா கவனிக்கணும். மனிதனை தேவன் படைத்த பொழுது வேறு ஒருவருடைய ஆலோசனையும் அவருக்கு இல்லை. மனிதனுக்கு தேவன் ஏற்ற துணையை ஏற்படுத்தின பொழுது வேறு ஒருவருடைய ஆலோசனையும் இல்லை. உண்மையாய் சொல்ல போனால் ஆதாமனுடைய யோசனையை கூட ஆண்டவர் ஆதாமுக்கு பெண் தேடுகிற பொழுது, பெண்ணை உருவாக்கும் பொழுது கேட்கல. புரியுமா இல்லையா? ஆண்டவர் முழுக்க முழுக்க ஆதாமை படைத்தும் பொழுதும் தன் முழு யுக்தியை பயன்படுத்துகிறார். ஆதாமுக்கு ஏவாளை படைக்கும் பொழுதும் ஆண்டவர் தன் முழு யுக்தியை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த வார்த்தையை கேட்கிற நாம், நம்முடைய குடும்பங்கள் மிகவும் இன்றியமையாதது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, பரலோகத்திற்கும் குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவுகள் உண்டு. ஏற்கனவே சொன்னேன், சபையை குடும்பத்தை நடத்தாதவன், நடத்த அறியாதவன் சபையை நடத்த முடியாது. அப்ப குடும்பத்திற்கும் சபைக்கும் உறவு இருக்கிறது, சபைக்கு இருக்கிறது. சரி, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷன் தோத்திரம் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கும் குடும்பத்திற்கும் என்ன இருக்கிறது? ஒரு உறவு இருக்கிறது, உறவு இருக்கிறது. பரலோகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டு மணவாளனுக்காக கட்டப்படுகிறது, மணவாளினால் கட்டப்படுகிறது. யாருக்காக கட்டப்படுகிறது? மணவாட்டிக்காக கட்டப்படுகிறது. அப்போ குடும்பத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையில் ஒரு உறவு இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்த வாழ்வுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதுபோல நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல தெய்வம் நமக்கு இந்த பூமியில் தந்த குடும்ப ஜீவிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிடக் கூடாது. அல்லேலூயா. என்னை விட மிகவும் அனுபவம் வாய்ந்த தெய்வ மனிதர்கள் மேடையில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விட குடும்ப ஜீவிதத்தில் முன்னோடிகள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னே எனக்கு நெருங்கிய ஒரு சிநேகிதன், காவல்துறை வட்டாரத்திலே ஒரு கனத்துக்குரிய ஒரு சிநேகிதன், அநேக சிநேகிதர்களின் நடுவில் அவர் ஒரு முறை அவரோடு பேசும் பொழுது தோத்திரம், அவரை பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். நம்ம சாதாரணமாக பார்க்கும் பொழுது எப்பொழுதும் இருந்த மகிழ்ச்சி அவரிடத்தில் இல்லை, எப்பொழுதும் இருந்த சந்தோஷம் அவரிடத்தில் இல்லை. நான் அவரை பார்த்து சொன்னேன், என்ன இன்னைக்கு காலையிலே கடுப்பாக இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்ன பாஸ்டர் சொல்ல, தோத்திரம், இந்த வேலையை வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னார். என்ன ஆச்சரியமான வேலை, மாவட்டத்திற்கும் ஒரு நல்ல அதிகாரி, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் 100 ஒரு டைவர்ஸ் கேஸ் வருதுன்னா அதில் 80% கிறிஸ்தவ பெயர்களோடு தான் வருது. அதில் பலருடைய தப்பிதங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ மனிதன், ஒரு சாதாரணமான ஒரு அதிகாரி, 58 வயதில் தோத்திரம் ஓய்வு பெற்று தன் வீட்டில் மறைந்து கொள்ளுகிற அல்லது ஓய்வெடுக்க போகிற ஒரு அதிகாரியினுடைய மனது 80% கிறிஸ்தவர்களின் குடும்பங்கள் சமாதான உளைச்சல்களை பார்க்கிறது, யுத்த களங்களாய் காட்சியளிக்கிறது. 100 வழக்குகள் வந்தால் அதில் 80 வழக்குகள் இயேசுதாஸ், கிறிஸ்துதாஸ், ஜெபமணி, ஜெபராணி, ஜெபமங்கை, இப்படித்தான் இருக்கு பாஸ்டர், எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப வேதனை அனுபவித்தார். வேதனை என் கூட பேசினார். தோத்தர், அவர் என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, பாஸ்டர், பிரச்சனை வந்த பின்புதான் எங்களிடத்தில் வருகிறார்கள், ஆனால் பிரச்சனையோடு இருக்கிற அநேகர் உங்களிடத்தில் வருவார்கள், கொஞ்சம் எப்படி ஆகிலும் போதியுங்களே, இந்த நிலை நம்முடைய சமுதாயத்தை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டார்.
அவர் இன்னொரு காரியத்தை எனக்கு சொன்ன நினைவு எனக்கு இன்னும் இருக்கிறது பாஸ்டர். அன்றைக்கு அதாவது ஒரு 50 வருடம் 30 வருடம் 40 வருடங்களுக்கு முந்தைய காலங்களிலே அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகள் மனிதர்களிடத்தில் இல்லை. ஆமா, குடும்ப பின்னணியங்கள் மனிதர்களிடத்தில் இல்லை. தோத்திரம். அப்புறம் தொலை தொடர்பு சாதனங்கள் மனிதனிடத்தில் இல்லை. ஆனா அன்னைக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க பாஸ்டர். இன்றைக்கு இருந்த ஆடம்பரங்கள், இன்றைக்கு இருக்கிற நிறைய வசதிகள் இல்லை. ஆனா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அண்ணா தங்கச்சின்னா வருடத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க, அக்கா தங்கச்சி எல்லாரும் கூடுவாங்க, கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அன்றைக்கு இருந்த அந்த உறவுகளை இன்னைக்கு பார்க்க முடியல. மனிதர்கள் நவீனம் அடைகிறார்கள், ஆனால் உறவுகள் குலைந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் வசதி அடைகிறார்கள், மனிதனுடைய அடிப்படை ஜீவிதம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் தன் மார்பில் கை வைத்து விட்டு சொன்னார், தெய்வம்தான் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து நித்திய ராஜ்யத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தின் ஏறே அதிகமாய் நம்ம இந்த உலகத்திலே நம்ம கொடுக்க வேண்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது விவாக மஞ்சம் ஒருவராலும் அசுசிப்படாதிருப்பதாக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒருவராலும் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, ஒருவராலும் கனவீனப்பட்டு விடக்கூடாது. குடும்பம் என்பதும் குடும்ப உறவுகள் என்பதும் குடும்பத்தின் வாழ்வு என்பதும் குடும்பத்தின் ஐக்கியம் என்பதும் ஒருவராலும் சிதைந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு கர்த்தரனை மறைத்து கொள்ளுவாராக, மறைத்து கொள்ளுவாராக. இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் அடிப்படையான சில காரியங்களை படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பூரண சுவிசேஷ பெந்தைக்கோஸ்தே சபைக்கு வேத வசனங்கள் போதிப்பதற்கு இன்னொருவன் வரவேண்டிய அவசியமில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தேவனுடைய வசனத்தில் ஆழமாய் கவனமாய் போதிக்கப்படுகிறவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நடைமுறைப்படுத்துகின்ற காரியங்களில் இன்னும் சற்று ஆழமாய் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென், தோத்திரம். இன்று பகல் வேளை சொல்லுகிறேன், வார்த்தைகள் வார்த்தையாய் இருப்பதினால் பயன் இல்லை. எவருடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் வாழ்க்கையாய் மாறுகிறதோ அவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் போதிக்கிறேன், இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த வெறும் வார்த்தை வெளிப்படுமானால் அது என் வாழ்வுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனது வாழ்க்கையாய் மாற, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்பவர்களுடைய வாழ்க்கையாய் மாற நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்த 26 ஆண்டுகள் ஆமென் ஒரு சபையினுடைய போதகராக இருக்கிறேன். தொடர்ந்து இங்கெல்லாம் அடிக்கடி மாறுவாக இல்லை, தோத்திரம். இதுவரை எனக்கு மாற்றம் உண்டாகவில்லை, தோத்திரம். ஒரு சபையின் போதகராக இருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிற ஒரு சின்ன சபையை தேவன் தந்திருக்கிறார். எனக்கு தெய்வம் தந்த அனுபவத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுகிறேன். அன்புக்குரியவர்களே, குடும்பங்களுக்காக ஓடி ஓடி 26 ஆண்டுகள் சரீரம் களைத்து போயிற்று. இன்று காலையிலும் 5:30 மணிக்கு படுத்தேன். ஆமென். இது 2வது பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆமென், தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு நாட்களும் சிதைந்து கொண்டிருக்கின்ற தாராளமான குடும்பங்களை எங்கள் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பகல்வேளை உங்களோடு பேசுவதற்கு எனக்கு கிடைத்த ஒரு தருணத்தை ஒரு மேடையாக பார்க்கவில்லை, இது ஒரு பாக்கியமாய் பார்க்கிறேன். என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு குடும்பங்கள் கூட சிதைந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் நான் கண்ட ஒரு காரியம், இரவிலே உங்களோடு பேசுகிறேன். ஆமென். கண்ட ஒரு காரியம், சொத்தோ பணமோ பொருளோ வீடோ இது ஒன்றும் நான் கவனிப்பதில்லை. தேவனுடைய சித்தம் என்ற வார்த்தைக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏனென்று தெரியுமா? தோத்தரும் செல்வ செழிப்புடன் வாழ்கிற அநேகர் ஆமீன் கோர்ட்டு வளாகத்திலே நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
கோர்ட்டு வளாகங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். பட்டங்கள், பதவிகள், தோத்திரம், செல்வ செழிப்பில் வாழ்கிற அநேகர், தோத்திரம், நடுத்தெருவில் நிற்கிறதை தினம்பிரதி காண்கிறவர்கள் நாங்கள். தெளிவா சொல்றேன். எனக்கு சமீபத்திலே ஒரு குடும்பத்தை தெரியும். ஆமென், தோத்திரம், அளவு சொல்லக்கூடாது. இதுவரை நான் அப்படி ஒரு இடத்துல கையில பணம் கொடுத்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆமா, லட்சங்கள் கொடுத்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தோத்திரம், அநேக தோத்திரம், அதை விட உன்னத நிலை கொடுத்ததை, லைவ்ல போறதுனால எனக்கு பேச முடியாது, தோத்திரம், கொடுத்ததை பார்க்கல. அந்த அளவிற்கு கொடுத்து கையில கொடுத்தது இவ்வளவுன்னே. அல்லேலூயா, தோத்திரம். ஆனா அந்த குடும்பம் இன்னைக்கு வாசப்படியில நிக்குது, கோர்ட்டு வாசப்படியில நிக்குது. தோத்திரம், இவ்வளவு கொடுத்தாங்க. தோத்திரம், கையில செலவுக்கு கொடுத்தது லட்சம் இல்லை நான் சொல்றது, லட்சம் இல்லை நான் சொல்றதா, கையில கொடுத்தது. ஆமே, கையில கொடுத்தது இவ்வளவு. ஆமே, தோத்திரம். இன்னைக்கு அந்த குடும்பம் கோர்ட்டு வாசல்ல நிக்குது. ஆமே, தோத்திரம். தாயின் தகப்பனைய முன்னாடி வந்து நின்று எப்படி ஆகில எங்களை காப்பாத்துங்கன்னு அழுகிறான். அநேகருடைய வேதனை கண்ட ஒரு மனிதனா இன்றைக்கு பகல் வேளை பேசுகிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எந்த அளவிற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஜீவிதங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஜீவித நிலைகளுக்கும் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயத்தில் திறமை என்பது இல்லை. தோல்வி 80 வயதிலும் வரலாம், தோல்வி இது 80 வயதிலும் வரலாம். போன வாரம் இல்லை, போன மாதம், இது ஜூன் மாதம் உபவாச கூட்டம் நடக்கும் பொழுது ஒரு அருமையான தாயார் வந்து என்னிடத்திலே அழுதார்கள். 68 வயதான தாய், 76 வயதான புருஷன். அவர் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து, தோத்திரம், 3 நாளைக்கு முன் சொன்னாராம், நீ உன் அம்மா வீட்டுக்கு போ, தோத்திரம், நான் டைவேஸுக்கு கேஸ் போட போறேன். தோத்திரம், கிழவனுக்கு 76 வயசு, இவன் முக்கா கிழவி ஆயிட்டா, இதுக்கு மேல உனக்கு டைவேஸ் பண்ணி என்ன கிழிக்க போறேன்றே. தோத்திரம், நான் வாய் வருதா இல்லையா, அதனால தான் சொன்னேன், இதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருக்கும். தோத்திரம், நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பிரச்சனை என்பது 80 வயதிலும் வரும், 75 வயதிலும் வரும். 20 வயதில் வருவதல்ல பிரச்சனை, 30 வயதில் வருவதல்ல பிரச்சனை. நாம நாசியில் சுவாசம் இருக்கிறது வரையிலும் ஜீவித நிலைநிற்புக்காக ஜெபம் பண்ணணும். நாசியில் சுவாசம் இருக்கிறது வரை பரிசுத்த ஜீவிதத்திற்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். நாசியில் சுவாசம் இருக்கிறது வரை குடும்பம் நிலை நிற்க ஜெபம் பண்ணணும். காரணம், தோத்திரம், பாஸ்டரா இருக்கிறதுனால பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கப்படாது, விசுவாசியா இருக்கிறதுனால எல்லாம் நடக்கும்னு நினைக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதங்கள் ஞானமாய் கையாளப்பட வேண்டும். அதனால தான் இயேசு பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விவேகத்தோடு ஜீவிக்கணும். ஜீவிதம் எதனால் ஆனது? விவேகத்தினால் ஆனது. யாரெல்லாம் வேகப்பட்டிருப்பாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில் அநேக சோதனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆமா, அறிவினால் கட்டப்படுவதல்ல குடும்பம், வேகத்தினால் கட்டப்படுகிறது அல்ல. தோத்திரம், கிருபையினாலும் தோத்திரம், நிதானத்தினாலும் கட்டப்பட வேண்டியவைகள் குடும்பம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது, அநேக குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது. ஆனா ஒரு சில சிதைவில் ஆரம்பித்து வாழ்வை தேடின அநேகரை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கிறோம். அதிலே ஒரு குடும்பம்தான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். தயவு செய்து ஒருவர் வாசித்து உதவி செய்யும்படி கேட்கிறேன். நன்றி. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவே. என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவே. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். அடிமைகளாக்கிக் கொள்ளும்படி வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, போதுமா, அப்புறம் படிக்கலாம். நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த வசனத்தின் மேல் உங்க கைகளை வைத்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்தில் இழப்பை சந்தித்த ஒரு குடும்பம், இழப்பை சந்தித்த ஒரு குடும்பம், இழப்பை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். ஆம், அப்படிதான் சொல்லணும். ஏற்கனவே இந்த சகோதரி தன் புருஷனை இழந்து போனாள். இப்பொழுது தன் பிள்ளைகளை இழக்கும் தருவாயில் நின்று கொண்டிருக்கிறாள். இந்த இடத்தில் இந்த பெண்மணியை நான் பார்த்த பொழுது இவளுடைய ஆழமான மனதில் இன்னி ஒரு இழப்பை சந்திக்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இல்லை. அதான் உண்மை. இப்ப சிலர் இடத்தில் பேசும் பொழுது இன்னும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மனநிலை எனக்கு இல்லை பாஸ்டர் அப்படின்பா. இன்னும் ஒரு பிரச்சனையை சந்திக்கின்ற ஆரோக்கியம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுவார். இன்னும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற அளவிற்கு பின்னணியும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த தாய் தன்னுடைய புருஷனை இழந்த பொழுது யாரிலே ஆறுதல் அடைந்திருப்பார்கள்? தன் பிள்ளையில் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவன் வேலை செய்யும் வயது வந்துவிட்டான். என் பிள்ளையாகிலும் என்னை பார்த்து கொள்ளுவான். இளையவன் நன்றாய் படிக்கிறான். என் பிள்ளையாகிலும் என்னை பார்த்து கொள்ளுவான். தன் புருஷனை மரணித்த பொழுது அல்லது அடக்கம் பண்ண தூக்கின நேரத்திலே தோத்திரம் இப்படி நான் நினைக்கிறேன், அந்த தாய் இப்படி சொல்லி அழுதிருப்பார்கள், இனி என் பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்ளுவார்கள். ஒருவேளை தன்னுடைய புருஷனின் இழப்பை சந்தித்த தாய் மனதில் என்ன நினைத்திருப்பார்கள்? என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள். ஆனால் எது அவர்களுடைய நம்பிக்கையோ இப்பொழுது அவைகள் நம்பத்தக்க விதத்தில் இல்லை, நம்பத்தக்க விதத்தில் இல்லை. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அப்படித்தான். தன் குடும்ப நிலைகளில் சமாதானமற்று வாழ்கிற பல பெற்றோரையும் நம்ம பார்க்கிறோம். அதிலே சில பெற்றோருடைய கவனங்கள் யார் மேல் திரும்புகிறது? பிள்ளைகளின் மேல். என் பிள்ளையாகிலும் எனக்கு உதவியாய் இருப்பான், என் பிள்ளையாகிலும் என்னை பார்த்து கொள்ளுவான், என் பிள்ளையாகிலும் எனக்கு ஆதரவாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி சில இடங்களிலே நாம் ஆறுதல் அடைகிறோம். அதே நேரத்தில் இப்போ அந்த பிள்ளைகள் ஆயத்தம் தான். சில பெற்றோருடைய வாழ்க்கை முறையே தன் பிள்ளைகளின் சிறையிருப்புக்கு காரணமாக மாறிவிடுகிறது என்பதில் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நிறைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாட்களிலும் பார்க்கிறோம். எல்லா பிள்ளைகளும் சுயம் கெட்டுப்போகிறவர்கள் அல்ல. சில பிள்ளைகள் பெற்றோருடைய மதீனத்தினால் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. ஆமா, அல்லேலூயா. பெற்றோருடைய பாவத்தின் பின்விளைவுகள், பெற்றோருடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கையின் பின்விளைவுகள், பெற்றோருடைய தவறுதலான இறை தேடுதலினால் பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டுப்போகிற முறை, பெற்றோருடைய அவசரத்தினால் ஏற்படுகிற மதியற்ற நிலை பிள்ளைகளை சிறைப்படுத்துகிறது. நன்றாய் கவனிங்க. ஒருவன் பிறந்திருந்தால் நிச்சயம் மரித்திருக்க வேண்டும். தகப்பனின் மரணம் சோபாவியமானது அல்லது இயற்கையான மரணம். அதே நேரத்தில் இப்பொழுது பிள்ளைக்கு ஏற்பட்ட அல்லது ஏற்பட போகிற அல்லது பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் தகப்பன் சரியாக திட்டமிடாமல் போனதே, தாய் சரியாக திட்டமிடாமல் போனதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில திட்டமிடாத குடும்பங்கள் பிள்ளைகளை தவறுதலான இடத்தில் கொண்டு நிறுத்தி விடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்வதும் குடும்பத்தை ஞானமாய் திட்டமிடுவதும் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களில் கவனித்து பயணிப்பதும் ரொம்ப ஞானமாய் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த 1ஆம் வசனத்திலே இந்த தாயின் கண்ணீருக்கு காரணம் யார்? திட்டமிடாத புருஷன். திட்டமிடாத புருஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த திட்டமிடாத புருஷன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம், அவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரன். அவர் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரன். தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற குடும்பம். ஆனால் அவர்கள் உலகத்திலே கடன்படக்கூடாது என்பதுதான் நியமம். உலகத்திலே கடன்படக்கூடாது. இதை எது அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடாதோ அதை அவருடைய வாழ்க்கையில் தேடிக்கொள்கிறார். இது ஒன்று. 2, தன்னால் கட்ட முடியாத ஒன்றை தனக்கென்று சம்பாதித்து கொண்டார். சில நேரங்களில் நீங்க கவனிக்கிறீங்களா? நேற்று மாலை பொழுதிலே ஒரு 3 மணிக்கு மேல் இருக்கும். ஆமா, ஒரு 3 மணிக்கு மேல் இருக்கும்.
அம்பாசமுத்திரம் பக்கம் அந்த ரூட்டில் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆக்சிஸ் பேங்க்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் தோத்திரம் கடன் படுவதற்கு உங்களுக்கு இவ்வளோ லோன் கிடைப்பதற்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, இன்கம் டேக்ஸில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க, நீங்கள் தோத்திரம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ரொம்ப நல்லா இருக்குது. சில நினைக்கிறேன், ப்ளீஸ் பாஸ்டர் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. தோத்திரம் அந்த வாய்ப்பே இல்லை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உடனே சிரிச்சிட்டு சொன்னேன், நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களான்னு தெரியல, ஆனால் தங்கச்சி நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு என்ன சாபத்துக்கு உட்படுத்துறீங்களேன்னு கேட்டேன் நேற்றுக்கு சாயந்தரம். அது உடனே என்னன்னு, அது என்ன ரெக்கார்டிங் கால் இல்லையா, அதனால ஃப்ரீயாக பேச முடியாது. அப்போ உடனே அவங்க சொன்ன, என்ன சார் எம்மா தோத்திரம் கடன் படாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுதுமா, நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன், நீ கடன்தாரேன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி ஆண்டவருடைய வேதத்திற்கு முன்னால் என்னை கடனாளியாக்க பார்க்குற பார்த்தியா, சாரி சார் வைக்கிறேன்ட்டா. மோட்டிவேட் பண்ணுறாங்க இல்லை, நம்மளை கடன் படுகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க இல்லை. ஏன் தெரியுமா, நீ தோத்தர் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரன் நிலையற்றவனை போல உங்களுக்கு முன் இருக்கிற நானும் ஒரு நிலையற்றவன். நாளை காலை கூட்டத்திற்கு வருவேன் என்று சபையில் சொன்னேன். இன்று மாலை 2026 வருடம் ஜூலை மாதத்திற்கு நான் இப்பொழுது டேட் கொடுத்து கொண்டிருக்கிறேன். 2026 இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நான் சொல்லுகிற வார்த்தை, நான் நிலையற்றவன், உயிரோடு இருந்தால் வருவேன். 2, இயேசு வராமல் இருந்தால் வருவேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், நான் கடன் படும் பொழுது நான் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், நான் நிலையற்றவன் அல்ல. நான் திட்டமிடும் பொழுது ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், நான் நிலையற்றவன் அல்ல. நான் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் ஒன்றை நான் நினைத்து கொள்ள வேண்டும், நான் நிலையற்றவன் அல்ல. காரணம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடங்களும் தெய்வம் எனக்கு தருகிற தானங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னை விட தரமானவர்களும், என்னை விட பலனானவர்களும், என்னை விட ஆரோக்கியம் மிகுந்தவர்களும் காணாமல் சென்ற இடத்தில் கிருபையாக நின்று கொண்டிருக்கிறேன். மாடியிலிருந்து விழுந்தவன் நடக்கான், படியிலிருந்து விழுந்தவன் செத்தான் இல்லையாண்ணே. தோத்திர சமீபத்தில் ஒரு ஐயா இறந்து போனார் நாகர்கோயில். பாத்ரூமில் பக்கெட்டுக்கு மேலே வலிக்கு விழுந்தார், செத்து போயிட்டார். ஆனால் மாடியிலிருந்து விழுந்தவன் இன்னைக்கு நடமாடுறான். அப்போ கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ நாம் நிலையற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த திட்டமிடுதல், இந்த திட்டமிடுதல் இல்லாமல் போனதினால்தான் தன் பிள்ளைகளை மிகப்பெரிய கடனுக்குள்ளே தோத்தர சிக்க வைத்து விட்ட ஒரு தகப்பனை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபேமிலியில் அடிப்படையாக எது இருக்கணுமோ அது அந்த குடும்பத்தில் இல்லைம்மா. ஒன்று சொல்கிறேன், இந்த அம்மா பேசுகிற அந்த தங்கச்சிம்மா அந்த 1ஆம் வசனத்தை ஒன்று படி மக்களே. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நல்லா கவனிங்க. தோத்தர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கடன் பட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கடன் பட்டான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இங்கே கடனுக்குள்ளே சிக்கொண்டு கிடக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தெய்வம் ஆசீர்வதிப்பார். எதுல சிக்கணும் எதுல சிக்க கூடாதுன்னு கர்த்தர் ஞானத்தை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு வாலாக்காம தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன்னு வாக்குத்தத்தெல்லாம் தந்தார்னு சொல்லி எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போட போகப்படாது. நமக்கு தெய்வம் ஞானம் தந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய ஞானமற்ற செயல், அது ஊழியத்திற்கு அடுத்தவைகளாயும் இருக்கலாம், குடும்பத்திற்கு அடுத்தவைகளாயும் இருக்கலாம், வாழ்க்கைக்கு அடுத்தவைகளாய் இருக்கலாம். கடன் படுவதற்கு பயப்படு. மறுபடியும் சொல்றேன், கடன் படுவதற்கு பயப்படு. ஊழியமா இருந்தாலும் சரிதான், கடன் படுவதற்கு பயப்படு. சபையா இருந்தாலும் சரிதான், கடன் படுவதற்கு பயப்படு. பிள்ளையினுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கடன் படுவதற்கு பயப்படு. பெரிய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அமைக்க வேண்டும் என்பதற்கு
தோத்திரம், கடன்பட்டல்ல பெரிய வாழ்க்கையை தேடுவது. ஆமீன். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒருவன் ஆமீன் தேவனுடைய வார்த்தையின் ரகசியங்களை அறியாமல் போய்விட்டான். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும். இந்த அம்மா இந்த ஆமீன் தோத்திரம் இடத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தையை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. கடன் கொடுத்தவன், அப்படித்தானே இருக்கு. கடன் கொடுத்தவன். அப்ப வாங்கினவன் யார்? கடன் கொடுத்தவன். வாங்கினவன் யார்? புருஷன். எங்களுக்கு கடன் தந்தவன் எங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிறான் என்று சொல்லவில்லை. அப்படியானால் புருஷனுடைய கடன் மனைவிக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கு. புரியல? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தார். எங்களுக்கு கடன் தந்தவன் எங்களை பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கிறார். இப்படிதான் சொல்லி இருக்கணும். இப்படிதான் சொல்லி இருக்கணும். கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜெபித்து அல்லது இணைந்து கலந்து பேசி ஒரு காரியத்தில் கடன் பட்டிருந்தால் இந்த அம்மா என்ன சொல்லி இருக்கும்? அவர் உயிரோடு இருந்த நாட்களில் நாங்கள் கடன் பட்டோம், எங்களுக்கு கடன் கொடுத்தவன் இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிறான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் அந்த அம்மா பயன்படுத்துகிற வார்த்தை என்ன சொல்லுது? கடன் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா புருஷனுடைய கடனில் மனைவிக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. புருஷனுடைய கடனில் மனைவிக்கு அறிவு இல்லை. புருஷனுடைய செயல்பாடுகளில் மனைவிக்கு அறிவு இல்லை. புருஷன் கடன் பட்டது நான் நினைக்கிறேன் அவருடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்த தாய்க்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய புருஷர்கள் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே காரியங்கள் நடந்தேறப்படுகிறது. புருஷர்கள் செய்கிறது மனைவிகளுக்கு தெரிவதில்லை, மனைவிகள் செய்வது புருஷர்களுக்கு தெரிவதில்லை. என் தேவன் தனித்து பயணிக்க அல்ல, இணைந்து பணிக்கத்தான் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் தனியாய் இருப்பது சிரமமாய் சிறந்ததாக நினைத்திருந்தார் ஆதாமை தனியாக விட்டிருப்பார் அல்லவா? ஏவாளின் தேவை அங்கு வரவில்லை. எப்பொழுது அவர்கள் இணைந்து இருக்க வேண்டியவர்கள் பிரிந்திருந்தார்களோ அந்த பிரிந்திருந்த நேரம் சத்துருவின் கையில் ஏவாள் அகப்படுவதற்கு ஏதுவாயிற்று. இன்னைக்கு அருமையான இரவில் குடும்ப ஜீவிதங்களில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் செய்கிற சில காரியங்கள் தற்காலிகமான சில பிரச்சனைகளுக்கு தனித்து பயணிக்கும் நிலைகள் உங்களுக்கு ஆறுதலாய் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், நாம் நிலையானவர்கள் அல்ல. மிகப்பெரிய பிரச்சனைகளில் உங்கள் குடும்பம் சிக்கிக்கொண்டு நாளை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சாபமாக மாறிவிடாதிருக்கும்படி உங்கள் கடமைகளை உங்கள் காரியங்களை செய்யும் பொழுது இணைந்து செய்யுங்கள். பாரமானவைகளுக்கு விலகி கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னான், பாஸ்டர், எனக்கு பேங்க்ல ஒருத்தர் பழக்கப்பட்டு இருக்கிறார், அவர் எனக்கு லோன் வாங்கி தரேன்னு சொன்னார். நீ ஒரு பெரிய வாகனத்தை எடு, அதனால் உனக்கு வருமானம் பெருகும் அப்படின்னு சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, தோத்திரம், 10 லட்சம் ரூபாய் நீ கடன் பட்டு கொண்டால் திருப்பி கொடுக்கும் பொழுது எவ்வளவு கட்டுவாய் என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், தெரியலையேன்னார். அதை தெரிஞ்சிட்டு என்னட்ட வா. தோத்தர், 5 வருடத்திலே நீ கடன் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் 5 வருட முடிவிலே நீ எவ்வளவு திருப்பி கட்டுவாய்? சில லட்சங்களை மறுநாள் எனக்கு அழைத்து சொன்னார். அப்படியானால் இத்தனை லட்சங்களில் நீ சம்பாதிக்கிறதிலே நீ எவ்வளவு வட்டி கட்டுகிறாய்? இதுக்கு மேல நீ என்ன வாழ? உன் பிள்ளைகளுக்கு எப்படி கடன்படுவதற்காகவே பிரஷர்ல செத்துருவனீன்னு. தோத்திரம், கர்த்தர் தந்த வேலையில் உண்மையாயிரு. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஞானமற்ற செயல், நம்முடைய அவசர செயல், நம்முடைய திட்டமிடாத செயல், நம்முடைய ஜீவிதத்தின் அவசர புத்தி, நம்முடைய வேகம், நம்முடைய கோபம், நம்முடைய வெறுப்பு, நம்முடைய தோத்திரம் கீழ்ப்படியாமை, நம்முடைய அவசரம், இவைகளெல்லாம் மிகப்பெரிய குடும்பங்களிலே தோத்திர தலைகுனிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. போன நவம்பர் மாதத்துக்கு பிறகு என்னுடைய ஜெப டைரியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னுடைய நவம்பர் மாதத்து டைரிக்கு பிறகு
ஒவ்வொரு மாதங்களிலும் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தவர்களின் கணக்கு, என்னிடத்தில் ஜெபிக்க வந்தவர்களின் பட்டியல் நான் ஒவ்வொரு மாதங்களும் எடுத்து பார்க்கும் பொழுது 100 பேர் என்னை சந்திச்சிருப்பாங்கன்னா 70 பேருக்கு அதிகமானவர்கள் கடன் பட்டவர்கள் தான். அதில் எழுதி வைத்த ஒரு சில காரியங்களை கண்ட பொழுது கடன் பட்டவர்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, எல்லாம் கோடிகள் தான். ஏன் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றேன்? பயப்படுங்கப்பா, பயப்படுங்கப்பா, இந்த விஷயத்துல பயப்படுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவரும் பாரமாகி விடாதபடி இன்றைக்கு சொல்லுகிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தெய்வம் தருகிற ஜீவிதங்களை தோத்தர சுத்தப்படுத்தி கொண்டு தெய்வ கிருபையில வளருங்க. வனாந்திரத்தில் தெய்வம் குடும்பத்தை நடத்த இஸ்ரவேல் என்ற பெரிய குடும்பத்தை தெய்வம் நடத்தி இருப்பார். ஆனால் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த உலகத்தில் ஒருவருக்கும் அடிமைப்படாதபடி வாழ என் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கடன் கொடுத்தவனுக்கு கடன் பெற்றவன் யாராய் இருக்கிறான்? அடிமையாய் இருக்கிறான். தேவன் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், விடுங்க அந்த காரியத்தை. தேவன் இந்த காலை பொழுதிலே உங்களோடு பேசுவதற்கு என்னை உற்சாகப்படுத்தினார். யாராகிலும் லோனுக்காக அலைகிறவர்கள் இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் லோன் கிடைப்பதற்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜபக்குறிப்போடு சுத்தி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இன்றைக்கு பகல் வேளை என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்புக்கு முன் தவிர என் பிள்ளைகள் வேறு எதற்கும் கடன்படாதிருப்பார்களாக. என் தேவனுடைய அன்புக்கு முன்னே தவிர வேறு ஒன்றுக்கும் கடன்படாதிருப்பார்களாக. ஆண்டவர் குடும்பங்களை அழகாய் நடத்துவார்களாக, செயமாய் நடத்துவார்களாக, கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார்களாக. பரலோகத்திலே தேவன் சீக்கிரமாய் வருவார். அவருடைய வருகைக்கு ஒரு நாளும் நம்முடைய ஜீவித திட்டமிடுதல்கள் தவறிவிட காரணமாய் மாறிவிடவே கூட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி. இன்னும் நமக்கு 1/2 மணி நேரம் இருக்கிறது. 1 மணிக்கு முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? உசுரோட இருக்கிறீங்களான்னு? சரி, தோத்திரம். அப்போ இந்த பகுதியில் நாம் கவனிக்கும் பொழுது 1ஆம் வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இப்படி தன் புருஷனை இழந்த தாய், தன்னுடைய பிள்ளைகளை இழப்பை விரும்பாத தாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். மிட்டு கொஞ்சம் 7ஆம் வசனத்தை படி. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று, அந்த வார்த்தையை கவனிங்க, எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. அந்த வார்த்தையை பாருங்க, கடனை தீர்த்து. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, கடனை தீர்த்து. இன்னும் படிமா. மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கடன் இல்லாமல் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்பொழுது இருக்கிற கடனை தீர்த்து விடு, நீயும் உன் பிள்ளைகளும் கடன் இல்லாமல் ஜீவனம் பண்ணுங்கள். நான் அந்த வார்த்தையை அப்படித்தான் பார்க்கிறேன். கடனை தீர்த்து நீ எவருக்கும் கடன் படாமல் ஜீவனம் பண்ணு. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அங்கனமே ஆகட்டும். அல்லேலூயா, அங்கனமே ஆகட்டும். முதியவர்கள் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் இணையத்தில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனி பார்ப்பார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் வசனம், இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தைகளை தூரங்களில் கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அங்கனமே ஆகட்டும் என்று நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் கடனை தீர்த்து கடன் இல்லாமல் சுகமாய் ஜீவனம் பண்ணுவீர்களாக. நம்முடைய தெய்வத்தினுடைய விருப்பம் அதுதான். மீந்ததை கொண்டு சுகமாய் ஜீவனம் பண்ணணும், மீந்ததை கொண்டு சமாதானமாய் ஜீவனம் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தினுடைய ஆசை என்ன தெரியுமா? நல்ல ஆகாரம் புசிப்பதும் நல்ல வஸ்திரம் உடுத்துவதும். ஏசாயா தீர்க்கன் அழகாய் சொல்லி இருக்கிறார். நல்ல ஆகாரம் புசிக்கணும், நல்ல வஸ்திரம் உடுக்கணும். தெய்வம் உடுப்பிக்கிறவன். அல்லேலூயா. நான் என்னுடைய பிள்ளைகளை நம்ம கவனிப்ப சபையில் நான் தோத்திரம்
சபை ஜனங்களுடைய வாழ்க்கை முறை வளருகிறது என்பதற்கு நான் ஒரு அடையாளம் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? அவர்களுடைய பாதரட்சைகள் தான். எல்லா செருப்பு ஸ்டாண்ட்லையும் போய் அவங்க கால் பாதரட்சையை நான் கவனிப்பேன். தோத்திர சர்ச்சில் எல்லாரும் உள்ள வந்த பிறகு செருப்பு ஸ்டாண்டுக்கு வெளியே போய் கால் அவங்க பாதரட்சையை கவனிப்பேன். பார்த்துக்கிடுங்க. எப்படின்னா அவருடைய செருப்பினுடைய தரம் தான் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை தரம். ஆமாம், அவங்க செருப்பினுடைய தரம் தான். நீங்க என்னதான் பட்டு சாரி கட்டிட்டு நடந்தாலும் உங்க செருப்பு உங்களுடைய தரத்தை காட்டி கொடுத்து விடும். ஒரு வீட்டினுடைய தரத்தை அந்த வீட்டினுடைய கழிவறை காட்டி கொடுத்து விடும். இந்த ரெண்டையும் பார்த்த உடனே என் பிள்ளைகள் எந்த நிலைக்கு இருக்கிறார்கள் என்பதை எங்களால் சரியாக உணர முடியும், சரியாக உணர முடியும். ஒரு திருச்சபைக்கு ஆத்மீக தகப்பனாக பேசுகிறேன். சிரிக்கும் பொழுது நல்லா சிரிப்பாங்க, உடுத்தி கொண்டு நடக்கும் பொழுது நன்றாய் உடுத்தி கொண்டு நடப்பார்கள். ஆழமாய் போகும் பொழுதுதான் பிள்ளைகளுடைய இருதயங்களில் இருக்கிற வேதனைகளும் கண்ணீரையும் புரிந்து கொள்ள முடியும். இன்று இரவு சொல்லுகிறேன், இந்த பகல் வேளை சொல்லுகிறேன், இந்த 7ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடனை தீர்த்து மீதம் இருக்கையில் சுகமாய் ஜீவனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் தகப்பன் தருவாராக என்று ஆண்டவரை நான் தோத்திரம் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தில் முடிஞ்சா உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுங்க, தப்பில்லை. அல்லேலூயா. இப்போ இந்த பகுதி ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. இதை நான் ரொம்ப தெளிவா நிறுத்தி புரியும்படியா நான் பேசுவேன். அதற்கு என்ன காரணம் பாருங்க. தோத்திர சாக கொடுத்தவள் 2 அடிமைப்படத்தக்க சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு இந்த 7வது வசனம் கிடைக்கப்பெறுவதற்கு காரணம் என்ன? இந்த இடைப்பட்ட வசனங்கள், இதற்குள்ள இருக்கிற 2, 3, 4, 5, 6 இதுக்குள்ள இருக்கிற 5 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையின் முதுகெலும்புகள் என்பதை மறக்கக்கூடாது. ஆமாம்மா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், 2, 3, 4, 5, 6 வசனங்கள் நம்முடைய ஜீவித முதுகெலும்புகள், நம்முடைய குடும்பங்களை நிறுத்துகிற முதுகெலும்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பான ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், நான் ரொம்ப சொல்லுகிற ஒரு காரியம், ஊழியத்தை செய்கிற அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஊழியத்தை விரும்பவில்லையே. காரணம் என்ன? உட்கார்ந்து யோசிக்கணும். ஊழியம் செய்கிறவர்களுடைய பிள்ளைகள் தயவு செய்து அப்பா எங்களை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிடாதீங்கன்னு சொல்லுது. எனக்கு பின் என் பிள்ளை ஊழியம் செய்யணும், எனக்கு பின் என் பிள்ளை என் ஸ்தாபனத்தில் நிற்கணும், எனக்கு பின் என் பிள்ளை தேவ கிருபையில் ஜீவனம் பண்ணணும், என்னுடைய தோளில் விழுந்த சிலுவையின் ஒரு ஓரம் என் பிள்ளையின் தோளில் இருக்கணும். பட் என் பிள்ளை அதை விரும்பல. ஒரு நாளாவது சிந்திச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. சிந்திக்கணும். போதகர்கள் என்ற பெயரில் வாழ்கிற பலருக்கும் வீட்டில் தகப்பனாக இருக்க தைரியம் இல்லை, தகுதியும் இல்லை. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் போதகருடைய பிள்ளைகளுக்காக மட்டும் நடத்தப்பட்ட ஒரு வாலிபர் முகாமில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்த பொழுது என்னுடைய கண்கள் திறந்தது. மேடைகளில் போதகர்களாக நிற்கிற, ஆவியில் நிரம்பி சபையில் ஆராதிக்கிற பலரும் வீட்டில் புருஷனாகவும் வீட்டில் நல்ல தகப்பனாகவும் இல்லை என்பதை உணர்ந்தேன். பேசுகிற அந்நிய பாஷையிலோ, பேசுகிற தீர்க்க தரிசனத்திலோ, பேசுகிற வசனத்திலோ அல்ல, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்க என்னால் முடியுமானால் நான் ஒரு நல்ல போதகன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பகல் நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற, அதனால தான் லைவும் வேண்டான்னு சொன்னேன். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? தோத்திரம். எனக்கு பின் என் பிள்ளை என் தரிசனத்தை சுமக்கணும், எனக்கு என் பிள்ளை என் கட்டாயமின்றி என் பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுக்கணும். எனக்கு பின் என் பிள்ளை என் அப்பா வாழ்ந்த தெய்வத்திற்கு வேண்டி நான் வாழுவேன், அதை செய்ய முன் வரணும். என் பிள்ளையை நான் கட்டாயப்படுத்தக்கூடாது, என் பிள்ளைகளை நான் கட்டாயப்படுத்தக்கூடாது.
தோத்திரம், என் பிள்ளை என்னுடைய அன்பில் வளரணும், அதற்கு பிரயாசப்படணும், அதற்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. என்னுடைய பொருத்தனையினால் அல்ல, என் கட்டாயத்தின் பேர் அல்ல, என் பிள்ளைகள் வேதம் சுமப்பது என் பேரிலும் என் ஊழியத்தின் பேரிலும் உள்ள பிரியத்தில் எடுக்கணும் பாஸ்டர். அல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அதனால தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த முதல் வசனத்தில், இது ரொம்ப ஆழம், பல மணி நேரம் பேச வேண்டிய பகுதி இது. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த பிரச்சனையிலிருந்து 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற இதற்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த 5 வசனத்திலும் இந்த குடும்பத்திற்கு உண்டான ஒரு 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 தகுதி, அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களை மாற்றியது. இன்றைக்கு பகல் வேளை ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இந்த ஒவ்வொரு மேடைகளிலும் நான் ஏறும் பொழுது அவங்க சபை என்ன கன்வென்ஷன் கூப்பிட்டுருக்காங்க அப்படி நான் நிற்கிறதே இல்லைண்ணே, நிற்கவே மாட்டேன். இது கிறிஸ்துவின் சபை, என் தெய்வம் என்னை நிறுத்தி இருக்கிறார். அது ஃபுல் காஸ்பல் ஆனாலும் சரி, கிருபாசனம் ஆனாலும் சரி. அதனால தான் இவங்க இன்னொரு முறை என்னை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் பேசவே மாட்டேன். நீ என்னை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாத வெளியே போனாலும் சரி, என்னை தேவன் தான் அனுப்பணும். ஒவ்வொரு மேடைகளுக்கும் என்னை தெய்வம் அனுப்பணும். தெய்வம் என்னை அனுப்பாத பட்சத்தில் நாம் தோத்திரம் ஆகாயத்திற்கு நேராய் சிலம்பம் பண்ணுகிறவனாக மாறிவிடுவேன். அப்ப இன்றைக்கு பகல் வேளை என்னை என்னுடைய இருதயத்தில் உங்களுக்கு சொல்லும்படி கொடுத்த ஒரு பாரத்தை பங்கு வைக்கிறேன். இந்த அம்மா அப்பா போயிட்டாக, அம்மா தனிச்சு நிற்கிறாங்க, பிள்ளைகள் சிறைப்பட்டு நிற்கிறாங்க. இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த இடத்தில் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முதல் வசனத்திலே உம்முடைய அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர், நீர் அறிவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கடன்பட்ட குடும்பம் தான், பிரச்சனைகளுக்குட்பட்ட குடும்பம் தான். ஆனா இந்த குடும்பத்தில் நான் கண்ட ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? அன்றும் இன்றும் தேவனோடு உறவில் வாழ்ந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. எனக்கு இந்த விஷயத்துல பிடித்த ஒன்று, எப்பா இந்த குடும்பத்தை தூரத்தில் இருந்து பார்த்த பலரும் சொல்லி இருப்பாங்க, இனி இந்த குடும்பம் என்ன செய்துரும்? அழிஞ்சிரும். பசங்க 2 பேரையும் கொண்டு போயிருவாங்க. அப்புறம் கடன் கொடுத்தவர்கள் வீடு சொத்து சுகம் எடுத்துக்குவான். இவன் நடுத்தருவில் தான் நிற்பா. உலகமே அவர்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கும்? வாழ்க்கை முடிஞ்சிச்சு, குடும்பம் முடிஞ்சிச்சு, இனி இந்த குடும்பம் இனி சமுதாயத்தில் இல்லை என்று சொல்லி இருப்பார்கள். ஒன்று, தகப்பன் உயிரோடு இருந்த காலத்திலும் அவர்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையில் ஒரு உறவு இருந்திருக்கிறது. சரி, இப்ப தாய் உயிரோடு இருக்கிறாள். இப்ப தாய் எங்க வந்து நிற்கிறார்? தேவனுடைய மனுஷனுக்கும் என்ன, தெய்வத்தை சிநேகிக்காத ஒருவன் தெய்வ மனுஷனுக்கும் என்ன வருவானோ? தெய்வத்தை வெறுக்கிறதுனாலேயாக்கும் சிலர் நம்மளை வெறுக்கு, தெய்வத்தை பிடிக்காததுனாலேயாக்கும் சிலருக்கு நம்மளை பிடிக்காதது. அப்ப இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனுக்கும் என்ன இவள் வருகிறாள் என்று சொன்னால், அன்னைக்கும் தெய்வத்தோடு தம்மில் ஒரு உறவு இருந்திருக்கு. புருஷன் மரித்த பின்பும் தெய்வத்தோடு தம்மில் ஒரு உறவு இருந்திருக்கிறது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப என்னுடைய பொறுத்த மட்டில் ஒரு மனிதனுடைய பிரச்சனை எந்த அளவிற்கு பெருசோ சின்னதோ, தன்னுடைய எல்லா பிரச்சனைகளை விட தீர்க்க திராணி உள்ள பெரிய தெய்வத்தோடு கூடிய நம்முடைய உறவு நம்முடைய குடும்பங்களின் நிலைநிற்புக்கு ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடக்கூடாது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அன்றைக்கும் அவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரன், அன்றைக்கும் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர். சாதாரணமா இல்ல, அவன் தேவனுக்கு பயந்தான் என்பதை நீர். அப்ப தேசம் அறியத்தக்க தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். இன்னைக்கும் வேதனை, கண்ணீர், தேவ கிருபை, பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை. பட் இன்னைக்கும் என் காலம் எங்கதான் நிக்குது? தேவ சமூகத்தில். அப்ப அன்று தெய்வத்தோடுள்ள உறவில் ஆரம்பித்த குடும்பம்
இன்றைக்கும் தேவனோடுள்ள உறவில் தான் இருக்கிறது. உறவுக்கு கேடு இல்லை. ஆனால் வாழ்க்கையில் எடுத்த சில திட்டமிடுதல்களில் தவறான சில திட்டமிடுதல்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனோடுள்ள உறவில் இருக்கிற நிறைய குடும்பங்கள் தவறுதலான திட்டமிடுதலினால் அவர்கள் நிமித்தம் தெய்வ நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. அன்னைக்கு நான் தெய்வத்தை சார்ந்துதான் வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் தெய்வத்தை சார்ந்துதான் வாழ்றேன் பாஸ்டர், என்றைக்கும் தேவனை சார்ந்துதான் வாழணும்னு நான் நினைச்சிருக்கேன் என்று சொல்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அவசரமில்லாத திட்டமிடுதல்களை உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. திருமணமாகட்டும், வீடாகட்டும், வாழ்வாகட்டும், ஆமென். அவசரப்பட்டு திட்டமிடுகிறது அல்ல ஜீவிதம், ஆழமாய் திட்டமிடுகிறவர். நாம் கருவறையில் உண்டாவதற்கு முன்னே நம்முடைய காரியங்களை எஜமான் என்ன செய்கிறார்? திட்டமிடுகிறார். அப்ப நான் எம்மை இன்று பிறக்கிறேன். ஒன்று கவனிங்க, மோசே 80வது வயதில் தான் தன்மேல் இருந்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? ஓரேபில வச்சு. ஆனா தேவனுடைய திட்டத்தின்படியே அவர் பிறந்தாரா இல்லையா? வளர்ந்தாரா இல்லையா? அப்ப மோசேயினுடைய திட்டம் 80வது வயதில் தான் மோசேக்கு தெரியுது. ஆனா 80 வருடத்திற்கு முன்னாலே யார் திட்டமிட்டா? ஆண்டவர் திட்டமிடுகிறார். தேவனுடைய திட்டமிடுதலுக்கு 80 வருட பழக்கம் உண்டு. நம்ம எல்லாம் அவசரப்பட்டு ஜீவிதம் பண்ணுகிறோம், அவசரப்பட்டு ஊழியம் செய்கிறோம், அவசரப்பட்டு காரியங்களை நடக்கிறோம். நம்முடைய தெய்வம் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் ஆழ திட்டமிட்டு அவசரப்படாம செய்கிறவர். ஒரு அல்லேலூயா. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த குடும்பத்திற்கு அன்றும் இன்றும் யாரோடு உறவு இருக்கிறது? யாரோடு உறவு இருக்கிறது? அம்மா, கடந்த காலங்களிலே நம்முடைய ஜீவிதங்களில் நம்முடைய அவசரங்களினால், நம்முடைய ஞானமற்ற செயல்களினால் சில பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் அதை விட்டு வெளியே வருவதற்கு மிகவும் உதவியாய் இருந்தது. அன்றைக்கு யாரை நம்பினார்கள்? அன்றை யாரை சார்ந்திருந்தார்கள்? அன்றைக்கு யாரோடு உறவில் இருந்தார்கள்? அந்த தெய்வத்தோடு கூடிய உறவு அவங்க வாழ்க்கையை நிறுத்தியது. எல்லா ஆராதனைகள் இப்போ நம்ம சொன்னா, அவர்கள் இல்லாத ஒரு ஜெபம் சபையில் இல்லை, அவர்கள் இல்லாத ஒரு கூட்டம் சபையில் இல்லை, அவர்கள் கூட இல்லாத ஒரு ஊழியம் சபையில் இல்லை. இந்த நிலைமையில் இருக்கிற அநேக வாழ்க்கையிலே மாற்றங்கள், வாழ்க்கையிலே நன்மை, வாழ்க்கையிலே வித்தியாசங்கள், வாழ்க்கையிலே வளர்ச்சிகள் வரும் பொழுது தேவனோடுள்ள உறவை தாங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த அருமையான பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் அதை சொல்ல முடியாது. நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் பதிவிடுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். தகப்பனுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்தது, புருஷனுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்தது, மனைவிக்கும் தேவனுக்கும் உறவு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொல்றேனே, பாஸ்டர் சொல்லி அனுப்புறார், பக்கத்து வீட்டுக்கு போய் பாத்திரம் வாங்கிட்டு வா. இப்ப அம்மா என்ன செய்யறாங்க? போய் பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் சொல்லி இருக்கிற எல்லா வீடுகளில் போய் நீங்க என்ன கொண்டு வரணும்? பாத்திரத்தை கொண்டு வரணும்னா பாஸ்டரா சொன்னார், அவருக்கு லூசு, நீனும் லூசாம்மா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, நம்ம ஊர் பிள்ளைகளா இருந்தா தோத்தர் என்ன சொல்லி இருப்பாங்க? அவரும் ஒரு லூசு, நீனும் ஒரு லூசு, வெறும் பாத்திரத்தை எதுக்கு வாங்கணும்? அந்த அம்மா தோத்தர பின்னால வர்றேன் நானு. அந்த ஒரு தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று தாய் புரிந்து கொண்டு பிள்ளையிடத்தில் சொன்ன பொழுது அந்த பிள்ளையும் அப்படியே தேவனுடைய வார்த்தைய, இது தேவ வார்த்தைன்னு கீழ்ப்படிஞ்சு தெரியுமா? அப்பனுக்கும் தெய்வத்துக்கும் உறவு இருந்து, அம்மைக்கும் தெய்வத்துக்கும் உறவு இருந்து, மக்களுக்கும் தெய்வத்துக்கும் உறவு இருந்திருக்கு. குடும்பம் நின்னுருச்சுல்ல, குடும்பம் நின்னுருச்சுல்ல, அதுதான் அடிப்படை. அல்லேலூயா. அதனால்தான் தான் யோவான் சொல்லுவார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கலும் வேறே ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லைம்பார். அந்த உறவுகள், அந்த தேவனோடு கூடிய உறவு. இன்னைக்கு நிறைய பேரு மக்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. சமீபத்தில் சபையில ஒரு தங்கச்சி ஒரு தம்பி வந்து என்ற சொன்னார், ஒரு பிரதர் என்று வந்து சொன்னார்,
எப்பா பிள்ளை தோத்திரம் இப்படி ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புறான் தோத்திரம், அதனால சனி ஞாயிறு வகுப்பு வச்சிருக்காங்க, என்ன செய்யலாம். அப்ப நான் எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலை, நான் சிரிச்சேன். பாரியா தோத்திரம், உன் பிள்ளை கலெக்டர் ஆகுறதோ உன் பிள்ளை டாக்டர் ஆகுறதோ பிரச்சனை இல்லை, முதல்ல உனக்கு பிள்ளையா உனக்கு நல்ல மனுஷனா பரலோகத்துக்கு போகணும் பார்த்துக்க. தோத்திரம், சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க என்னிடத்தில் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் பிள்ளை நீட்டுக்கு படிக்கணும்ன்றா. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் வகுப்புக்கு, ஒரு 1 இயருக்கு பாஸ்டர் எஸ்கியூஸ் தரேன். அப்போ நான் அவங்களை பார்த்து சொன்னேன், அந்த விஷயத்தில் எனக்கு தோத்திரம் எந்த தோத்திரம் அனுமதியும் இல்லை. நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், போன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நாம் படித்த வேதம் தெய்வத்தை ஆராதிக்க சொல்லி இருக்கு. நான் சொல்ல சரிதானாம்மா, நீ போன்னு சொன்னா தோத்திரம் ஆண்டவருக்கு முன்னால நான் குற்றவாளி ஆவேன். நீ போவாதேன்னு சொன்னா நீ சொல்லுவ எனக்கு பிள்ளை டாக்டர் ஆவஞ்சாய் பாஸ்டர் ஆகும் சதிச்சாருன்னு. தோத்திரம் உனக்கு முன்னே நான் குற்றவாளியால். ஆனா நான் படிச்ச பைபிள் சொல்லுது தெய்வத்தை தேடணும். நான் படிச்ச பைபிள் சொல்லுது தெய்வத்தை தேடணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பிள்ளை நீட்டுக்கு போச்சு, படிச்சுட்டு இருக்கு, நல்லா படிக்குது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரல, கிளாஸ் முடிஞ்சு. பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு இருக்கல, கிளாஸ் முடிஞ்சு. பிள்ளை இப்ப வீட்டு சபையிலேருந்து ஆறாவது ஜோம் பண்ண போனா ரூமை பூட்டிட்டு எங்க போகுது? வீட்டுக்குள்ள இருக்கு. அபிஷேகம் பெற்ற பிள்ளை. இதுக்கு யாரு காரணம்? பெத்த தாய் தகப்பனும். முதல்ல கட்டி தொங்க விட வேண்டியது இந்த தள்ளை இந்த ஒப்பனை. அதனாலே லைவ் வேண்டான்னு என்ன கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட உனக்கு அறிவில்லை? எனக்கும் தெய்வத்திற்கும் உள்ள உறவு, எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு எனக்கும் என் பிள்ளைக்கும் உண்டாகணும். நான் எந்த உறவில், எந்த ஆராதனையில், என் ஜபத்தில் இருக்கிறனோ, எந்த ஆண்டவருக்கு முன்னாலே என் கண்ணீரை சிந்தரனோ, நான் கண்ணீர் சிந்தர தெய்வத்தையும் நான் கண்ணீர் சிந்துகிற விதத்தை என் பிள்ளை பார்த்தில்லையா வளரணும். எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டப்போ ஆலயத்தில் போய் இருந்து அழுகிறத நாங்க பார்த்து வளர்ந்தோம். அவன் ஜீவிதத்துல கஷ்டம் வரும்போ அப்பனும் அம்மையும் விட்டு போன அந்த பின்பற்றணும் அப்படின்னு பிள்ளை கண்டுலையே வளரணும். அல்லேலூயா. இப்ப பிள்ளை நீட்டு கிளாஸ்லையும் பிள்ளை தோத்திர எக்ஸ்ட்ரா கிளாஸ்லையும் அம்மா வந்து அப்பா இறங்கும் இறக்குவார் என்ன ஆத்துலயோ கணத்துலயோ. நான் சொல்லுது இத்தனை பேருக்கு புரியுது. இது உங்களை சொல்லிட்டு காரியம் இல்லை, இது பொதுப்படையா. ஆத்மீக ஜீவிதமும் ஜப ஜீவியமும் கமர்ஷியல் ஆயிட்டு வருது. இது இன்றைக்கு பகல் வேளை நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இந்த குடும்பம் அழிஞ்சிருக்கணுமேம்மா, இந்த குடும்பம் அழிஞ்சிருக்கணுமே, ஏன் அழியல? அப்பன் செய்த தப்பு தான். அம்மாவுக்கு தெரியாம கடன்பட்டது தப்பு தான். தான் நிலையற்றவன் என்று தெரியாம கடன்பட்டது தப்பு தான். ஆனாலும் உலகம் அழிகிற அளவு, உலகம் அறிகிற அளவிற்கு இந்த குடும்பத்தை தெய்வம் அழிய விடலை. எல்லாரும் நினைச்சபடி இந்த குடும்பத்தை தெய்வம் என்ன செய்யல? அழிய விடல. ஏன் தெரியுமா? தோத்தர் கடன்பட்டவனாய் இருந்தாலும் தோத்தர் தேவனுக்கு முன்னால வந்து முழங்கால் படியிட்டவனாக்கும். கடன்பட்டவளாய் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டவளாக்கும். தோத்திரம். தெய்வ சமூகத்தில் முந்தின பந்தியில வந்து அமர வைத்து அழகு பார்க்கப்பட்ட மக்களாக்கும் தெய்வம் விடல. அப்ப இன்றைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உறவு தெய்வத்தோடு இருந்தால் எதிர்காலம் நமது குடும்பத்திற்கு உண்டும்பதை மறக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தெய்வத்தோடு கூடிய உறவு சொல்லுங்க, அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவது தோத்திர தேவனுடைய மனுஷன் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறவன், தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறவன். அதாவது எலியாவை நீங்க படிக்கணும். எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அதுதான் அவருடைய லேண்ட்மார்க், அதுதான் தீர்க்க தரிசிகளுடைய லேண்ட்மார்க். சிலருக்கெல்லாம் அப்படியே கண்ணு ஒரு மாதிரி மங்கன மாதிரி இருக்கு, இருட்டானேனால தெரியல. சிலர் கருப்பா வேற இருக்கிறீங்க. தோத்திரம். கத்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள், அவர்கள் முடியிலே சாப்பாட்டுக்கென்று எழுப்பப்படுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்ப கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இருக்கட்டும். அப்ப கவனிங்க, தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு எலியா சொல்லுவார். அப்ப இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் எங்க இருந்தவர்கள்? எங்கே இருந்தவர்கள்? தேவ சமூகத்தில்
இருந்தவர்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு ஊழியக்காரன் அவளை தேடி போகவில்லை. மறுபடியும் அந்த 1ஆம் வசனத்தை அந்த ஃபர்ஸ்ட் லைன் படி மக்களே. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். எலிசாவினிடத்தில் இந்த ஸ்திரீ வருகிறாள், இந்த ஸ்திரீ வருகிறாள். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், நீ போய் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். எப்போ? நீ போய் அப்படிங்கிற வார்த்தையை வருவார், பயன்படுத்துவார். அப்படின்னா இவரல்ல போனது, அவர்களாக்கு என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறார். அந்த வேர்டு எங்க இருக்குன்னு பாருங்கம்மா. 3ஆம் வசனத்தில் அப்பொழுது அவள் நீ போய், அவ்வளவுதான். அப்போ வந்தது, தேடி வந்தது அந்த அம்மாவா அல்லது தேடி வந்தது தீர்க்கதரிசியா? தேடி வந்தது அம்மா தான் வந்திருக்கா. இப்ப பாஸ்டர் சபையிலிருந்து சொல்ற, நீ போம்மா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த அம்மா என்ன செய்திருக்காக? தேவ சமூகத்துக்கு என்ன செய்திருக்காக? வந்திருக்கிறாக. இந்த குடும்பம் நிலை நிற்பதற்கு அடிப்படையான 2வது காரணம் தெய்வ சமூகத்தோடு கூடிய நம்முடைய உறவுகள். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அம்மா பிள்ளையை கடன் அடிமைப்படுத்த ஒருத்தர் என்ன செய்திருக்கா? வந்திருக்கா. அந்த நேரத்தில் அம்மா எங்க ஓடுறாங்க? அம்மா எங்க ஓடுறாங்க? தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுறாங்க. அதுதான் அந்த குடும்ப அழியல்ல. இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் இருக்குல்ல, இல்லாய்மையின் நாட்களில், சிறுமைப்பட்ட நாட்களில், தலைகுனிந்து நின்ற நாட்களில் தெய்வமே 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 என்று ஓடி இன்றைக்கும் அழிய வேண்டிய ஸ்தானங்களில் அழியாம நிற்கிற சில குடும்பங்கள் நம்ம சபையில பார்க்கிறோம் இல்லையானே? பார்க்கிறோம் இல்லையா? ராத்திரி பகலாக ஓடின சில குடும்பங்கள் தானே வெட்கப்பட்ட ஸ்தானங்களில் இன்னைக்கு நம்ம குடும்பம் நிற்குதா இல்லையா? வாழ முடியாதுன்னு தானே நம்ம நினைச்சோம், நிக்க முடியாதுன்னு தானே நம்ம நினைச்சோம், இனி வாழ்க்கை இல்லைன்னு தானே நம்ம நினைச்சோம். அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் நிக்குதா இல்லையா? அதுக்கு எது காரணம் நினைக்கிறீங்க? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். என் அன்புக்குரியவர்களே, அப்பாக்கள் ஓடின ஓடத்தை போல இன்னைக்கு மக்கள் ஓடுனதை நம்ம பார்க்கல. இன்னைக்கு பிள்ளைகளை கட்டாயப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தோளில சில நட்சத்திரங்களும் கையில் சில பட்டங்களும் தோத்திரம் வீட்டில் சில பிரமாணங்களும் இருக்க காரணம் என்ன தெரியுமா? கஞ்சிக்கு இல்லாத காலத்துல அப்பனும் அம்மையும் ஓடுனதுனாலே ஆக்கும். அல்லேலூயா. உண்மையா சொல்லுங்க, காலிலும் கையிலும் கழுகாத சாணியோட தெய்வ சமூகத்திற்கு ஓடுன அப்பனும் அம்மைக்கு கண்ணீராக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிரமாணத்துக்கு காரணம், இன்னைக்கு நம்ம செல்ஃபில் இருக்கிற நம்முடைய சர்டிபிகேட்டுக்கு காரணம், இன்னைக்கு நம்ம இருக்கிற சில நாற்காலிகளில் நம்ம இருக்க காரணம், அவங்க தொழியும் சாணியும் கழுகாம தேவனுடைய ஆலயத்துல போய் முழங்கால் படியிட்டு தெரியாத தமிழை தப்பு தப்பா படிச்சு பாஸ்டருக்கு சொல்ல கேட்டு ராத்திரி பகல தெய்வத்தை ஆராதிச்சதுனாலே ஆக்கும். இன்னைக்கு நானும் எனக்கு மக்களும் நல்ல வஸ்திரம் உடுக்கிறது. அல்லேலூயா. அதை விடப்படாது. விட்டா போச்சு, விட்டா போச்சு. நம்ம மக்காத விடப்படாது, விட்டா போச்சு. நிக்காத குடும்பம், நிக்காத தலைமுறை. இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று குடும்பம் நிக்கணும்னா தெய்வத்தோடு கூடிய உறவு, 2 தேவனுடைய சமூகத்தோடு கூடிய உறவு. ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை தூரங்களில் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுவேன் நான். யாராகிலும் கடந்த காலங்களில் தெய்வ சமூகத்தோடுள்ள உறவில் இருந்து பின்தங்கி, தேவனோடுள்ள சமூகத்தை விட்டு பின்தங்கி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் காரணங்களை சொல்லுகிற எவரேனும் சத்தம் கேட்பீர்களானால், நமக்கு தெரியாமலேயே நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு அது நம்முடைய குடும்பங்களை சூறையாடிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை இங்கு சொல்லி முடிக்கட்ட, 5 நிமிஷம். ஓகே, எனக்கு ஒரு மாதிரி வாயில வருது.
சரியான்னு கேட்டேன். அப்படின்னு கை தூக்கி சரின்னு சொல்ல வேண்டியதானே? உசிரத்த சந்ததி. மூன்றாவது நான் இங்க கண்ட ஒரு காரியம், ஐயா நான் பிரசங்கத்தில் எனக்கு ரொம்ப எல்லாம் பைபிள் படிக்கலாம், ரொம்ப ஆழம் தெரியாது. ஆனா பிராக்டிக்கலா நான் பார்த்திருக்கேன். அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட என் அப்பா என்னை பயன்படுத்துறார். கிருபை. பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன். மூன்றாவது உறவு என்ன தெரியுமா? இந்த ஐயா யாரு? தீர்க்கதரிசிகளின் புத்திரன். தீர்க்கதரிசிகளின் புத்திரனுடைய மனைவி. இப்ப யாருக்கு முன்னால நிக்கிறாங்க? தேவ மனுஷனுக்கு முன்ன. அப்ப மூன்றாவது உறவு என்னம்மா? தேவ மனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இதுதான் குடும்பங்களை நிறுத்தும். இதுதான் குடும்பங்களை நிறுத்தும். மூன்றாவது உறவு தெய்வ மனுஷர்களுக்கும் நமக்கும் இருக்கிற. ஏமா சிலர் தீர்க்கதரிசிகளின் புத்திரராய் இருக்கிறதினால் தீர்க்கதரிசிகளை மதிக்காமல் போகிற நிறைய பேர் உண்டு. நிறைய பேரை பார்த்திருக்கீங்களா? இவங்க பாஸ்டர் ஆனா அவங்களுக்கு யாரும் பாஸ்டர் வேண்டாம். பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் காலராவிட மோசமான வியாதி. ஆமனே, இவர் பாஸ்டர் ஆயிட்டார்னா இனி இவருக்கு பாஸ்டர் வேண்டாம், இவருக்கு இன்னும் பாஸ்டர் வேணும், இவருக்கு இன்னும் உபதேசிக்கிறவர் தலைவன் தகப்பன் வேணும், எனக்கு வேணும். எனக்கு தெய்வம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நின்ற மேடைகளில் என் ஆவிக்குரிய தகப்பன் நின்றதில்லை. நான் கால் மிதித்த நாடுகளை என் ஆவிக்குரிய தகப்பன் கால் மிதித்ததில்லை. நான் அனுபவித்த வசதிகளோ வாய்ப்புகளை என் ஆவிக்குரிய தகப்பன் அனுமதித்ததில்லை. ஆனா ஒண்ணு, எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக்கு. இன்னைக்கும் ஊழியங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளை சந்திக்கும்போ சில இடங்களில் ஊழியங்களை முடித்து விட்டு வரும்போ ஒரு வெறுமை தெரியும். ஆமா, சில மேடைகளில் நின்று தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்தவைகளை வெளிப்படுத்தி போராடி கை கொடுத்து சபைகளை தூக்கி நிறுத்திட்டு வரும்போ அந்த தாக்கங்கள், அந்த பிரச்சனைகள் சில நேரங்களில் அது ஊழியங்களில் தெரியும். தனியா நிற்க முடியாதது மாதிரி தெரியும். நேர ஓடுவேன் நம்மள்கிட்ட. அவருக்கு பிரச்சனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையாட்டு சொல்லுதே, அதிகாமத்தில் தொடங்கி தோத்திர வெளிப்படுத்தல் வழியா போய் உபாகத்தின் வழியை ஊடுருவி ஒரு டைப்பா வருவார். தோத்திரம் அவர் பிரசங்கம் தொடங்கியாச்சுனாலே தோத்திரம் அவ்வளவுதான், நித்திரை. பிரசங்கம் நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என் தலையில கை வச்சுட்டாருன்னு எழும்பியாச்சுன்னா, ஆமா என்னை உருவாக்கின என்னுடைய ஓப்பனாவே பேசுறேன். வெளிநாடுகளுக்கு போய் விமானத்திலிருந்து இறங்கி அந்த நாட்டில் கால் வச்ச உடனே என் அப்பனுக்கு கூப்பிடுவேன், அப்பா இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கேன், இந்த கண்ட்ரியில் கால் வச்சுட்டேன், இந்த கண்ட்ரிக்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் எனக்கு தரணும். அப்பா ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க. அவர் அங்கே ஜோம் பண்ணும் ஒரு வார்த்தை சொல்லுவார், அப்பா நான் போல, என் பதிலா என் பிள்ளை போறான், அவன் கூட நீங்க இருங்கன்னு. அவ்வளவுதான். திரும்பி வருமா அடையாளம் போட்டு தான் வரும். ஏன் தெரியுமா? அப்பன் செய்ய வேண்டியது அப்பன் தான் செய்யணும். ஏன் நான் தீர்க்கதரிசிகளின் புத்திரனுடைய மனைவி. ஆனா என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தெய்வம் சிலரை என்ன செய்திருக்கிறார்? வச்சிருக்கிறார். என்ன அளவுக்கு எங்க ஐயா பிரசங்கம் பண்ண மாட்டார், என்ன அளவுக்கு வசதி வாய்ப்பு அவருக்கு இல்லை, என்ன அளவுக்கு என் ஐயாவுக்கு சபையும் பெருசு இல்லை, என்ன அளவுக்கு எங்க ஐயாவை யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்படி ஒருத்த மேடைகளில் நிக்கிறான்னா அந்த மனுஷனுடைய கண்ணில இருந்து என் தலையில விழுந்த கண்ணீர். ஜபிக்க போய் முழங்கால் படியிடும் 2 கையும் தலையில சேர்த்து வச்சுட்டு நின்னு அழுவாரு. அந்த கண்ணீர் என் தலையில விழுந்ததுனாலதான் இன்றைக்கு தோத்தர் ஓடி 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 பிரசங்கிக்கிற அளவிற்கு என் அப்ப என்ன வச்சாரு. ஹல்லேலூயா. தனக்கு ஒரு வேதனை,
தனக்கு ஒரு கண்ணீர், தனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அறுக்கமென்ன குடும்பங்களை அது ஆசீர்வாதம். நமக்கு தெய்வம் தந்த தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும், அது ஆசீர்வாதம். நம்ம கீழ்ப்படிஞ்சா நமக்கு கீழ்ப்படியும். That is my policy. அல்லேலூயா, அல்லேலூயா. உறவு, தேங்க்யூ. ஆமென். உறவு ரொம்ப முக்கியம், உறவு ரொம்ப முக்கியம். நம்ம 1000 ஊழியர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம எந்த இடத்தில் பந்தி ஆசரிக்கிறோமோ அந்த இடத்தில் தேவ மனிதர்கள் நிற்கிறார்களே, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மையிலே பிரயோஜனப்பா. நான் விளையாட்டுக்கா இதை சொல்லலை. அல்லேலூயா. ஒருவேளை இப்போ உங்க சபைகளை பொறுத்த மட்டில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இவன்தான் என்று சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு எந்த கைகளில் இருந்து உங்கள் கைகளில் கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய தோத்திரம் சரீரத்தின் பங்கு வருகிறதோ அவன் அந்த சபை கிறிஸ்துவின் தகப்பனாகிய ஸ்தானாதிபதி. சில நேரங்களில் நம்ம அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்காதனே, நம்ம அவங்களுக்கு பெரிய அறிவுகள் ஞானம் இருக்காதனே. ஆனா உண்மையா தோத்திரம், உண்மையா தேவ ஊழியர்களுக்கு சொல்றேன், தோத்திரம் அவங்க எங்கேயாவது ஓரத்துல இருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு அழுவாங்க. இப்ப நான் இந்த ஆளை போறோம்னு வைங்க, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் எந்த பக்கம் நம்ம மாவட்டத்தை பொறுத்தல எந்த ஊர்ல போனாலும் யாராவது ரோட்லையும் 2-3 நம்ம பிள்ளைகள் எல்லாமே இருக்காது. எந்த வீட்டு வாசப்படியை தாண்டினாலும் என் காரை 1 நிமிஷம் ஸ்லோ பண்ணுவேன். இல்லை நான் நிற்பேன், நேரம் உண்டு நான் நிற்பேன். இல்லைன்னா தோத்திர ஸ்லோ பண்ணி என் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு நேரம் கையை நீட்டி, என் பிள்ளைய தெய்வம் மறந்துடாதீங்க ஆண்டவரே. பெய் ஜோம் பண்ண நேரம் இருக்காது. ஆனா மனசார என் பிள்ளை எனக்கு தெய்வம் தந்த மக்கள் இல்லையா, எனக்கு தெய்வம் தந்த மக்கள் இல்லையா, அவங்கள தெய்வத்துக்கு நான் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அப்படி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒருவர் சீப்புக்குள்ள நடத்தி இருக்கலாம், யாரோ ஒருவர் அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு தெய்வம் வளர்க்க கொடுத்த தலைமுறை, அவர்களுக்கு உத்தரவாதி நான், அவர்களுக்கு அஜெபம் பண்ண வேண்டியது நான், அவர்களை வாழ்த்த வேண்டியது நான், அவர்களுக்கு அஜெபிக்க வேண்டியது நான். நிறை குறைகள் இருக்கும், நிறை குறைவு இருக்கும். என் பிரசங்கம் பிடிக்காதவங்க என் சபையில உண்டு இல்லைன்னு கேளு. போன வருஷம் நம்ம சபையில் ஒரு பழக்கம் உண்டு. சபைக்குள்ள வரணும்னாலும் ஆபீஸ்ல போய் ஒரு ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி உள்ள கொடுத்து அவங்கள 6 மாசம் 1 வருஷம் பார்த்து அதுக்கு பிறகுதான் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறது, திருவிருந்து கொடுக்கறது. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சபை பிடிக்கலைன்னா ஆபீஸ்ல போய் ஒரு ஃபார்மை வாங்கி ஒரு போட்டோவை ஒட்டி கொடுக்கணும். எனக்கு இந்த சபை பிடிக்கவில்லை, அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஏன் பிடிக்கவில்லை? அவங்கள கூட்டு உட்கார வச்சு பேசுவேன், ஏன் பிடிக்கல. போன வருஷம் ஒரு பிரதர் போனார், எனக்கு பிரசங்கம் போதுமானதாக இல்லை. ஆமா பாஸ்டர், நான் பிரசங்கம் பண்ணுவேன் தானே இவர் கூப்பிட்டார். என் சபையிலேருந்து ஒருத்தன் போன வருஷம், எனக்கு பிரசங்கம் போதுமானதாக. அதுக்கு காரணம் உண்டு. அவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவான். அது அவனுக்கு தெரியல, கோமாளி, அவனை போச்சல். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? புதன்கிழமை நான் பிரசங்கம் பண்ணுதேன், செவ்வாய்க்கிழமை நான் ஆண்கள் ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணுதேன், வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் உபவாச கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுது. நீ என்னைக்கு வர? ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம் பிரசங்கம் உண்டு? ஒரு 3/4 மணிக்கூரோ 1 மணிக்கூரோ. இப்ப உனக்கு எழுப்புதல் உண்டாகுது, உன்னை கொல்லண்டா. நான் சொல்லது எத்தனை பேருக்கு மனசிலாச்சு? அந்த சகோதரன் கேட்டப்ப அவர் சொன்னார், எனக்கு போதுமானது பிரசங்கம் இல்லை. அப்ப நான் உடனே சொன்னேன், சந்தோஷமா கூப்பிட்டு ஜோம் பண்ணி பொது சபையில அடுத்த சபைக்கு கொடுக்கறதுக்கு லெட்டரும் கொடுத்து நான் ஜோம் பண்ணி விட்டேன். எனக்கு பழக்கம். ஆனா ஒண்ணு, பிடிச்சதோ பிடிக்கலையோப்பா, எனக்கு தெய்வம் தந்த மக்களாக்கு உறவு சரியா இருக்கு. ஆமா, இன்னைக்கும் கண்டாலும் கை காட்டித்தானே வருவேன், யாருக்கிட்டையும் சண்டை இல்லையே. என்ன உனக்கு பிடிக்கல என்ன சொல்லிட்டு போயிட்டேன்னு என்ன கண்டாலும் அன்னை பிரைஸ்ல நல்லா இருக்கா, உங்களை பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கு, இப்படிதானே கேட்பேன். என்ன நம்ம 2 பேருக்கும் சண்டை ஒண்ணும் கிடையாது இல்ல. என்ன உனக்கு சொத்து நான் கலவானா தானா இல்லையா? அதான் உறவு. அல்லேலூயா. மரிக்கும் பொழுது நல்ல ஒரு தேவ மனுஷனா மரிக்கணும்,
நல்ல ஒரு அப்பனா மரிக்கணும், நல்ல ஒரு ஆத்மீகனா மரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உறவுகள் ரொம்ப முக்கியம்மா. பலிபீடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்னே. அதனால எல்லா அண்ணா தம்பி எல்லாருக்கும் சொல்லுவேன், எந்த அளவிற்கு உங்க ஜனங்களை பிளஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆசீர்வதிக்கணும்னே. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பா. எனக்கு தெய்வம் தந்த பாடமாக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க மக்களை என்ன சொல்லுவேன், நீங்க நல்லா இருப்பீங்க என்ன சொல்லுவேன். நம்ம வாயிலிருந்து வந்தா அது ஆசீர்வாதம். சிரிப்பு வருது இல்லையா? வேறட்டு ஒண்ணும் இல்லை மக்களை. தோத்திரம் பரலோகத்துக்கு போகணும். இயேசு வந்த பிறகு சிரிச்சாதே இருந்தா மதி. சிரிக்கணும், எனக்கு அதான் பிடிக்கணும். சிரிக்கணும் சிரிக்கணும். ஆனா உன்னை மற்றவர்கள் கண்டு சிரிச்சிடப்படாது. இன்றைக்கு பகல் வேளை அனைவருக்கும் நான் சொல்றேன், இந்த நேரம் நான் உங்களுக்கு சிந்திப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு சொட்டு கண்ணீர் வரும்னு நான் நினைச்சேன். எனக்கு தெய்வம் தந்த நல்ல ஆத்மீக தகப்பன்மா இருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா அந்த அதுதானே உங்களை நிறுத்திச்சு. தேவனோடுள்ள உறவு, 2 தேவ சமூகத்தோடுள்ள உறவு, 3வது தேவ மனிதனோடு கூடிய நின்னுட்டால அந்த குடும்பம் நின்னுச்சுல்லாமா நிற்கும். நம்ம குடும்பமும் நிற்கும், நம்ம குடும்பம் நிற்கும். அதுதான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பகல் வேளை இந்த ஸ்திரியின் குடும்பத்திற்கு உண்டான உதவியை அப்ப நம்ம குடும்பத்தில் தரப்போகிறார். உண்மையா உங்களை பார்த்து சொல்றேன், 50,000 ரூபாய்க்கு மேல என் வீட்டுல கடன் இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் உண்மையா ஜெபம் பண்ணுவேன். வெக்கப்படவே கூடாது, வெக்கப்படவே கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அன்பை தவிர வேற யாருக்கு கடன் படக்கூடாது. ஆமா, நீங்க என் டைரி எடுத்து பாருங்க. என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, என் டைரி சொல்லும் என் பிள்ளைக்கு எவ்வளவு கடன். ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு ஒரு நாள் கடன் பட்டவர்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். அந்த டைரி எடுத்து கீழே வச்சு முழங்கால அந்த டைரிக்கு மேல நின்றுட்டாளுவேன், என் பிள்ளைகள் கடன் இல்லாம ஜீவிக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு தகப்பனாத்தான் நான் பேசுறேன். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கு. இந்த வேதத்தை எடுக்கிற குடும்பங்கள் தெய்வத்திற்கு முன்னால வேற எவன் முன்னாடியும் தலைகுனிய கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த அம்மாவை தலை நிமிர பண்ணினது எது? தேவனோடு கூடிய, தேவ சமூகத்தோடு கூடிய உறவு, தேவ மனிதர்களோடு கூடிய உறவு. நின்னுருச்சம்மா, அந்த குடும்பம் நின்னுச்சு. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த 3 உறவுகளையும் கெடாம காத்துக்கிடணும், கெடாம காத்துக்கிடணும். ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுல 2 பிள்ளைகள் தோத்திரம், என்ன சொல்றது, அம்மே தோத்திரம், வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. மூத்த பிள்ளைக்கு வைக்கிற கூட்டு சின்ன பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்க. சின்ன பிள்ளைக்கு வைக்கிற குழம்பு மூத்தவளுக்கு பிடிக்க மாட்டேங்க. ஒருத்தி பொரிச்சதா கேட்கிற, சிலது அவிச்சதா கேட்கிற. ஆமாவா இல்லையா? உங்க வீட்டுல அப்படித்தானே? உங்க வீட்டுல வாழ்கிற மனுஷனா இருந்தா அப்படி இருக்கும். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. நான் சொல்ல சரிதானே தோத்திரம். அட பாயசம் ஊத்தணும்னு அவ சொல்ல, பறிப்பு எங்கன்னு அப்ப இனி அவள்கிட்ட தான் எடுக்கணும். நான் சொல்ல வார்த்தை புரியணும். 4 பேர் இருக்கிறோமே, அந்த 4 பேருக்குள் அபிப்பிராயம் வித்தியாசம் இருக்குல்லனே. 100 பேர் இருக்கிற சபையில இருக்குமா இருக்காதானே? அப்புறம் நான் சொல்ல வார்த்தை புரியுதா? 1000 பேர் இருக்கிற சபையில இருக்குமா இருக்காதானே? இருக்குமில்ல. ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பா இருக்கும். அதுக்குன்னு சொல்லி அம்மா அவியல் வைக்கல பொரியல் வச்சுன்னு சொல்லி அம்மா இல்லாம போகுமாயா? அப்பா பொரியலுக்கு பதிலா அவியல் வச்சுன்னு சொல்லி அம்மா இல்லாம போகுமா? இந்த மாதிரி பெண்ணு கேட்டேன், அப்பா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தார், அவளுக்கு அப்படி வாங்கினார், எனக்கு அப்படி வாங்கினார்னு சொல்லி அபிப்பிராய வித்தியாசம் இருக்கு. அதுக்குன்னு சொல்லி மாற்றி பெண்ணு வாங்கின அப்பா இல்லாம போயிருவாரா? மாட்டார்ல. அப்புறம் அபிப்பிராய வித்தியாசம் இருக்குன்னே, ஆனா பிணக்கம் வரக்கூடாதுன்னே, உறவுக்கு ஒரு கேடு வரக்கூடாதுன்னே. ஆமா, வரவே கூடாதுன்னே. அது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். நம்ம குடும்பத்தினுடைய பலனே அதுதான், இந்த உறவு தான். இந்த உறவு தான்
நின்னுட்டாங்க இல்ல அந்த குடும்பம், நம்ம குடும்பமும் நிக்கும், நம்ம குடும்பமும் நிக்கும். நான் நம்புறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழும்புவோமா? உங்களுக்கும் நேராச்சு, எனக்கும் சில பிள்ளைகள் வந்து ஜோம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். போன எழும்புங்க. அங்கேயும் வாச கூட்டம் முடியும் தருவாயிருக்கும். நன்றி. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய குடும்பத்தின் வெற்றிக்கு இதுதான் அடிப்படை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்த காரியம் காலையில பேசணும்னு தான் நினைச்சேன். நேற்றுக்கு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். வீட்டம்மா என்கிட்ட சொல்லிச்சு, நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க போறீங்க, நாளைக்கு குடும்ப முகாமாக்கு மறந்துடப்படாது. வீட்டம்மா இந்த டிவியில இது நம்ம இது போட்டீங்களாம் இல்ல விளம்பரம், அதுல வெள்ளிக்கிழமை பகல் குடும்ப முகாம் நடக்கும். நான் மறந்துட்டேன். அது தெரியாம தான் நாளைக்கு நான் உங்களுக்கு இதை தொடர்வேன்னு சொல்லிட்டு போனோம்னே. நல்ல வேளை அந்த பிராணிக்கு 2 மணிக்கு ராத்திரி ஞாபகம் வந்துச்சு. குடும்ப முகாம் நீர் பாட்டுக்கு எழுப்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிறாமே. அதுக்கு பிறகு தான் காலையில் உட்காந்து ஜோம் பண்ணி, யோசப்பா ஆண்டவர் இந்த பகுதியை ஞாபகப்படுத்தினார், உங்களுக்கு நான் பேசினேன், ஆவியானவர் உதவி செய்தார். இன்னைக்கு நம்ம 2 கைகளையும் ஏந்தி, அப்பா உமக்கு முன்னால் ஏந்துகிற இந்த கரம் இந்த உலகத்துல வேற எவன் முன்னாடி என்ன செய்யக்கூடாது, ஏந்த குறை. 2 கைகளையும் ஏந்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த உலகத்தில் உம்முடைய அன்புக்கு முன் அல்லாமல் வேறு எதற்கு முன்னும் கடன்படவே கூடாதுப்பா. ஜெபம் பண்றீங்களானே? சகோதரி ஜபிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்னிலே கையேந்துகிற ஒரு மனுஷன் இந்த உலகத்துல யார் முன்னாடியும் கையேந்துறது ஆண்டவர் விரும்பல. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனா நீங்க என் கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜபிக்கணும். அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை மாறிச்சுனே, அந்த அம்மாவனுடைய வாழ்க்கை மாறிச்சுனே. கடன் பட்டவள் கடன் கொடுக்க ஆரம்பித்தாள். கடன் பட்டவள் கடனை திருப்பி கொடுத்தாள், மீதம் எடுத்தாள், பிள்ளைகளோடு ஜீவனம் பண்ணினாள். அந்த அம்மாவுக்கு அதை செய்தார் என்று சொன்னால் அவர் நமக்கும் செய்வார், நம்ம குடும்பத்துக்கு செய்வார், நம்ம சபை மக்களுக்கு செய்வார். இன்றைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கு அதை செய்வார். அவர் ஒவ்வொருவருக்கு அதை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் சொல்லுவேன் ஒரே ஒரு வார்த்தை, அந்த மாற்றத்திற்கு காரணம் உறவுதானே. இன்றைக்கு ஒரு கணம் நம்ம 2 கைகளை மார்போடு அணைத்துக் கொண்டு அந்த உறவை ஒன்று ஆமீன் உறுதிப்படுத்தலாமா? அந்த உறவை ஒன்று உறுதிப்படுத்தலாமா? அந்த உறவை ஒன்று ஆமா ஸ்ட்ராங் பண்ணுங்க. அந்த உறவை ஒன்று ஸ்ட்ராங் பண்ணுங்க. மறுசீர் பார்வை கொள்ளுங்க. தேவனுடைய என் உறவு எப்படி? ஆண்டவரே, எபேசு சபையை பார்த்து சொல்றார், நீ எல்லாம் செய்யற சரிதான், நீ ஆரம்பத்தில் என் மேல வச்ச அன்பு இப்ப இல்லப்பார். சரிதானம்மா? அப்ப இப்ப ஒரே ஒரு வார்த்தை, சாரிப்பா, என் குடும்பம் உங்களை அன்னைக்கு நேசித்த மாதிரி இன்னைக்கு இல்ல ஆண்டவர். உம்மோடு கூட உறவு இன்னைக்கு இல்ல ஆண்டவரே. 2, அன்றைக்கு தேவனுடைய ஆலயம் நான் உயிரா இருந்தனே. ஆண்டவருடைய சமூகத்தின் மேல் உள்ள உறவு, ஒரு ஜபம்னா கூட ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிடாத ஒரு நாள் கூட இல்லையே. அந்த உறவை மறுபடி இன்றைக்கு பகல் வேளை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒரு உறுதிப்படுத்துங்கனே, ஒரு கணம் ஜெபம் பண்ணுங்களே, ஒரு கணம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க மாற்றம் வருது. கண்டிப்பா சொல்றேன். இன்றைக்கு பகல் வேளை நான் தைரியமா சொல்லுவேன், இந்த இடத்துல என் கூட நின்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற ஒப்பு கொடுக்கிற நிறைய குடும்பங்கள் இந்த வருஷத்துல சாட்சியா நிற்கும். என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள் தண்ணீரில் நிரம்பும்.
தெய்வ மனிதர்களுடைய உறவை தேவன் நமக்கு கொடுத்த தேவ தூதர்கள், தேவன் நமக்கு கொடுத்த தூதுவர்கள், நம்முடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அவர்களோடு உள்ள உறவு ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவு, ஒரு சகோதர உறவு, ஒரு ஆவிக்குரிய உறவு. ஆமென். நேற்று ராத்திரி படித்தோம் அல்லையா, நீங்கள் எல்லாரும் மேலும் உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அன்பை நினைத்து, ஒருவேளை அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் பிணக்கம் வரவே கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது. நாம் கிறிஸ்துவின் சரீரங்களில் அவயவங்களாயிருக்கிறோம், ஒரு நாள் வரக்கூடாது. இன்றைக்கு பகல் வேளை இந்த 3 உறவுகளை புதுப்பிக்கணும். இந்த 3இல் ஒன்று ஏதாகிலும் ஒரு பிளவு இருக்குமானா இன்றைக்கு ஆராதனை நேரத்திலேயே ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்திலேயே அதை புதுப்பிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதுப்பித்தல் நடக்கிற இடங்களில் இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நம்மளிலே ஜெபிக்க ஆரம்பிப்பார். இப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்க தோணும், அவ்வளவு அத அடையாளம். நிறைய குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நிறைய குடும்பங்களில் ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறது, நிறைய குடும்பங்களில் தேவனுடைய கரம் வெளிப்படுகிறது. இன்றைக்கு பகல் வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக குடும்பங்கள் அனுபவிக்கிற இல்லாய்மையில் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கட்டாயிடம். கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. துதிக்க துதிக்க துதிக்க. ரீபா ராகா தனமலபா ரீகா தனமலபரபா. உன்னுடைய வீட்டிலே மாற்றத்தை கொண்டு வருகிற ஒன்று உன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறது, உன் கையில் தான் இருக்கிறது, உன் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு பகல் வேளை கத்த சொல்லுகிறார், சில குடும்பங்களிலே மாற்றத்தை, சில குடும்பங்களில் மாற்றத்தை, சில குடும்பங்களில் மாற்றத்தை, சில வீடுகளில் மாற்றத்தை கட்டளை எடுக்கிறேன். தரித்திரங்கள் மாறுகிறது, கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, இல்லாய்மைகள் மாறுகிறது. ஆவிக்குரிய உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது, ஆவிக்குரிய உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.